நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Wow, what a grand opening! இந்த வாரம் ரொம்ப அழகா அற்புதமா ஆரம்பிச்சிருக்கு. 4 world renowned musicians, இசை கலைஞர்கள் எங்களோட இந்த மேடையில இருக்காங்க. First of all, one of India's leading pianists and keyboardist musician, Mr. Stephen Devasi அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக அருமையான டேலண்டுடைய மணி அவர்களை வெல்கம் பண்றோம். மணி on bass. A very versatile and talented percussionist drummer, Mr. Vikram. மிகவும் மரியாதைக்குரிய மேண்டிலின் இசை கலைஞர் திரு பிரதீப் தோ அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஸோ இந்த வாரம் நம்மளுடைய டாப் 14 எதிர்கொள்ள போற ரவுண்ட் என்ன ரவுண்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேவரட் ஜட்ஜஸை வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள். Our in-house college beauty, Madam Sujatha அவர்கள். இசையின் புன்னகை திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள். India's leading voice expert, Anand Vaidyanathan sir. இந்த வாரம் ஒரு டபுள் டெக்கர் வாரம். 2 எக்ஸ்ட்ரீம் எட்ஜஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜான்ரால இருந்து 2 பாடலை எடுத்து நம்மளுடைய பசங்க வந்து பாட போறாங்க. எஸ், இந்த வாரம் 2 ரவுண்டை நம்மளுடைய டாப் 14 கண்டஸ்டன்ட்ஸ் எதிர்கொள்ள போறாங்க. முதல் ரவுண்ட் மெலடி சோலோ சுற்று அண்ட் இரண்டாவது ரவுண்ட் ஃபாஸ்ட் டுயட் சுற்று. இந்த வாரம் நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்க்காக 2 சுற்றுகள் காத்திருக்கு. நம்பர் 1 மெலடி சோலோ அண்ட் அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல உங்களுக்காக ஃபாஸ்ட் டுயட் சுற்றும் காத்திருக்கு. ஸோ முதல்ல நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறது மெலடி சோலோ சுற்று. ஸோ இந்த சுற்றில் அவருடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த ரவுண்டுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. லெட்ஸ் வெல்கம் கணேஷ். நினைத்து பார்த்தேன், நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பின்னே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். வார்த்தைகள் எல்லாம் காலம் தோறும் காதினில் கேட்கும். சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா? பார்த்து போன பார்வைகள் எல்லாம்
உதிர்ந்து போன மலரில் மௌனமா தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும் திருட்டு போன தடயம் பார்த்தே நம்பவில்லை நானே ஒரு தருணம் போதுமா காதலா என்றே வாழ்கிறேன் நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி அருகில் வருவேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ஓ முன்னில் என்று என்னை பார்க்கிறேன் What a song choice, Ganesh. It's such a lovely tune. I think இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணால் போகிறோம் இல்லை ஆஸ் யூஷுவல் உங்கள் ஸ்ருதி சுத்தம் எப்போதுமே இட்ஸ் கிரேட் பர்ஃபெக்ட் பிச்சிங் ஆல்மோஸ்ட் பல்லவியில் வார்ம் அப் ப்ராப்ளம் இருந்தது ஏதோ ஒரு இடத்துல மற்றபடி பியூட்டிஃபுல்லாக பாடுங்க சாங் இட் ஸோ வெல் அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மியூசிஷியன்ஸ் ரொம்ப 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 பிடிச்ச மியூசிஷியன்ஸ் ஸ்டீஃபன் வெல்கம் ஸ்டீஃபனை பற்றி பேசிகிட்டே போகலாம் தேங்க்யூ அகேன் ஸ்டீஃபன் ஃபார் கமிங் மணி எங்களோட பேண்ட் லீடர் இப்போ என்னோட ஹீ இஸ் மை பேண்ட் லீடர் எப்போதுமே ஸோ Mine too. yours too, yeah, great. And Vikram always there with him. And Mr. Pradeep, huge welcome from me. You have played for Panchamda, R.D. Burman. For me, R.D. Burman is God. I believe in only Pancham, nothing else in this world. If you have played for Panchamda, I want to just touch your feet, that's all. And you played like that, sir. என்னோட ஃபேவரட் மியூசிஷியன்ஸ் வந்திருக்காங்க இன்றைக்கி. அதுக்கு மேலே என்ன வேணும் இன்றைக்கி? நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் இருந்தாலே அந்த மூட், அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரே அப்படி பிளிஸ்ஃபுல்லாக போயிடும். அப்படி தான் இருந்தது அந்த ஆரம்பம். அந்த அழகான ஒரு பாட்டு பியூட்டிஃபுல்லாக பாடினேன். எஸ், இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இன் சம் ஆஃப் த போர்ஷன்ஸ், கொஞ்சம் ஒரு பளிச்சுன்னு போர்ஷன்ஸ் வந்திருக்கலாம். அது வரல. டு சர்டன் எக்ஸ்டென்ட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் பெட்டராக பாடுவீங்க எனக்கு தோன்றது. பட் திஸ் வாஸ் நைஸ், இட் வாஸ் குட். Stephen, Mani, Vikram and Pradeep sir. Thanks for joining us again. நல்லா பாடின கணேஷ். இட் வாஸ் வெரி நைஸ். அந்த எக்ஸ்ப்ரெஷன் நல்லா இருந்தது. அந்த ஒரு க்ரை தட் வாஸ் நேச்சுரலாக இருந்தது. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியாலிட்டி கொஞ்சம் கூட வரல. கொஞ்சம் ஷேக் இருந்தது கீழே போர்ஷன் எல்லாம், சரணம் லாஸ்ட் லைன் அதெல்லாம். பட் அது ஃபர்ஸ்ட் நீங்கள் தானே எப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வில் ஆல்வேஸ் ஹேவ் தட் பிரச்சனை. அது பரவாயில்ல. ஆக்சுவலி ஸ்ரேயாவோட அந்த வேர்ஷனில் இருந்து கொஞ்சம் கடன் எடுத்துருக்கலாம். இந்த வேர்ஷன் நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. பட் யூ குட் ஹவ் டேக்கன் ஃப்ரம் தேட் ஆல்சோ. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பாடியிருந்தா இன்னும் ஆஹாஹான்னு நம்ம சொல்லியிருப்பேன். சீன் கணேஷ் அற்புதம், வெரி குட். ஸோ இப்போ இந்த வாரம் 2 ரவுண்டு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது, ஏன்னா 2 சாங்ஸ் கற்றுக்கணும். பட் டைம் இருந்துச்சு, ஸோ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அந்த சோலோ மெலடி பாடிட்டீங்க. அடுத்து உங்களுடைய டுவேட் பாடலுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. ஓகே கணேஷ், தேங்க்யூ வெரி மச். உங்களை அடுத்த சுற்றுல பார்க்குறோம். தேங்க்யூ. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வாரம் 2 ரவுண்டுகளை நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எதிர்கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரைஸஸும் இவங்களுக்காக காத்துட்டு இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு வீக் ஹேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதோட அதிகமாக இந்த வாரம் இருக்க போது 2 ரவுண்ட்ஸை நம்மளுடைய டாப் 14 கண்டஸ்டன்ஸ் இந்த
கான்டெஸ்ட்டில் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க. அண்ட் முதலாவதாக அவங்க எதிர்கொண்டிருக்கிறது மெலடி சோலோ. அண்ட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீன் கணேஷ் வந்து அற்புதமாக பாடிட்டார். அண்ட் எப்படி இந்த வாரத்துடைய மார்க்கு அந்த அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2 ரவுண்டோடைய குமுலேட்டிவ் ஸ்கோர்ஸை தான் வந்து நம்ம ஜட்ஜஸ் நோட் பண்ண போகிறாங்க. ஸோ யார் இந்த வாரத்தோட முடிவில் கம்மியான ஸ்கோரில் இருக்காங்களோ அவங்க இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறுவாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக சோலோ மெலடியில் பாடுவதற்கு யார் வராங்க? மிஸ்டர் விஷ்ணு. இந்த சோலோ மெலடி சுற்றுல உங்களுக்காக அடுத்த போட்டியாளர் தீப்தி. எவனோ ஒருவன் வாசிக்கிறான். இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். தவம் போல் இருந்து யோசிக்கிறேன். அதை தவளை முறையில் நேசிக்கிறேன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான். இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான். இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். தவம் போல் இருந்து யோசிக்கிறேன். அதை தவளை முறையில் நேசிக்கிறேன். கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன். கேட்பதை அவனோ அறியவில்லை. காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே அவன் ஓதோ ரகசியம் புரியவில்லை. அவனோ ஒருவன் வாசிக்கிறான். இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி. புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி. உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி. கண்களை வருடும் தேனிசையே காலம் கவலை மறந்திருப்பேன். இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான். இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான். இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். தவம் போல் இருந்து யோசிக்கிறேன். அதை தவளை முறையில் நேசிக்கிறேன். கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன். கேட்பதை அவனோ அறியவில்லை. காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே அவன் ஓதோ ரகசியம் புரியவில்லை. I like the way it ended. Da 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 da. Beautiful. Deepthi.
கடைசி பல்லவி மேஜிக். இஸ் இட் யுவர் ஓன்? அது ஒரிஜினல் இருக்கா? ஓன் ஸ்டஃபா? இப்போ அங்கே பாடினதா ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வரல? சத்தியமாக சொல்லலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணி. பட் நைஸ் ஐடியாஸ். ஓகே, வெரி மாடர்ன், நல்லா இருக்கு, வெரி நைஸ். தேங்க்யூ தீப்தி, சார். ரொம்ப ஸ்ருதி சுத்தமாக இருந்தது. எனக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த அண்டர்லைங் சேட்னஸ் ரொம்ப நல்லா வந்தது. இட்ஸ் லைக் அன்பிளக்ட். ஸோ ஐ திங்க் தோஸ் இம்ப்ரவைசேஷன்ஸ் ரொம்ப நல்லா போச்சு. அந்த அந்த மூட் ஆஃப் த ஹோல் சாங்குக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சார். தீப்தி, சார் எய்ஸ்தட்டிக்ஸ்னு எப்போதும் நாங்கள் சொல்லுவோம். அது என்னன்னு கேட்டால் ஞானம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து ஐ திங்க் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் எய்ஸ்தட்டிக்ஸ் இன் யூ. அது சில சமயத்தில் வந்து பர்ஃபெக்ஷனை விட எய்ஸ்தட்டிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் நினைப்பேன் எப்போதுமே. பிகாஸ் இஃப் யூஆர் பிச்சிங் ரைட் தென் கண்டிப்பாக வந்து யூ வில் கோ ஃபார் இன் டு த காம்படிஷன். அந்த ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் எனக்கு என்னவோ somehow I felt that clarity of the சங்கதிஸ் அண்ட் அந்த மேலே நோட் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அது மட்டும் எனக்கு ஐ ஃபெல்ட் லிட்டில் தட் வாஸ் த ஒன்லி நெகட்டிவ் இன் டுடேஸ் பர்ஃபார்மன்ஸ். பட் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருத்தேன். அந்த கடைசியில் ஒரு க்ரியேட் பண்ண ஒரு மேஜிக் அமேசிங். தீப்தி, எதனால இந்த பாட்டு சோகத்திலே நிறைய சோகங்கள்லாம் இருக்குமே. எவனோ ஒருத்தன் வாசிக்கிறான், எவனோ ஒருத்தன் இது பண்ணுறான். என்ன ப்ராப்ளம்? ஏன் ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. பிடிக்கும்? லைஃப்பில் அது மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை இல்லை? சரி இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பியா? அடுத்து நம்ம ஃபாஸ்ட் டியூட்டா இல்லை என்ன டியூட் இது? ஃபாஸ்ட் டூ இட். ஃபாஸ்ட் டியூட்டில் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? எஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் தீப்தி சுரேஷ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடும். இந்த வாரம் 2 சுற்றுகள் இருக்கு. முதல் சுற்று நாம பார்த்துட்டு இருக்கிறது சோலோ மெலடிஸ். இதை தொடர்ந்து ஃபாஸ்ட் டூயட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம், கேட்க போறோம். அந்த வகையில இப்போ அவங்களுடைய சோலோ மெலடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் மதுமிதா.
ஐ லவ்ட் இட். தேங்க்யூ சார். வாய்ஸில் இன்னும் ஒரு கெயின் வரணும். பிகாஸ் இது வந்து கீழே, ஆனால் கீழே நல்லாயிருக்கு வாய்ஸ். கெயின் ஏன்னா வாய்ஸில் வால்யூம், அதுக்கு என்ன எக்ஸசைசஸ் பண்ணுமோ கேட்டுக்கோ. நிறைய இம்ப்ரவைசேஷன்ஸ் பண்ணியோ கடைசியில் பல்லவியில். அமேசிங். தேங்க்யூ சார். ஆத்தென்டிக்காக இருந்தது. சூப்பர். வே டு கோ மதுமி. தேங்க்யூ ஸோ மச். மது, ஹாய் மேம். சூப்பர் மது. தேங்க்யூ. அது என்ன ஜானர் எடுத்தாலும் யூ ஆர் டூயிங் அந்த அதுக்கு ஒரு அத்தென்டிக்காக ஒரு வேர்ஷன் யூ ஆர் கிவிங். ஒரிஜினலோட வித்தியாசமாக இருக்கும், பட் இந்த சிங்கர்ஸில் யூ ஆர் த மோஸ்ட் வெர்சடைல். தேங்க்யூ மேம். மது, சார். ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட். நீங்கள் வெஸ்டர்ன் கற்றுக்குறீங்களா? இல்லை. இல்லை, ஓகே. யா, நீங்கள் கற்றுண்டா இன்னும் எங்கேயோ போயிருக்கோம். அண்ட் இதுவும் ரொம்ப அழகாக சின்சியராக நீங்கள் பாடியிருக்கீங்க. இட் வாஸ் குட். இட் வாஸ் நாட் ஃப்ளாலெஸ், தேர் வேர் ஃப்ளாஸ், பட் நல்ல எஃபர்ட், குட் எஃபர்ட். தேங்க்யூ சார். ரைட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெலடி ரவுண்டுன்னு ஒரு 4 அடி ஹைட்டாகவே இருக்கிறீங்க. ஓ மை காட். ஓ ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ see the stool. ஓகே, வெரி நைஸ். ஓகே, இந்த பாட்டு ஏன் சூஸ் பண்ணீங்க? இந்த பாட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு செட்டப்போட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு செட்டப்போட பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். வெரி நைஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் பாடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பாட்டு. ஓகே, ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபாஸ்ட் டுவேட் பாடுறதுக்கு. உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மெலடி ரவுண்டு டாப் 14 வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த எலிமினேஷனில் ரொம்ப இதாகுது அப்படின்னோடனே டயட் கான்ஷியஸ் ஆகி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜாக மாறி இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் வந்து நம்ம கூப்பிட போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முன்னாடி அப்படி கூப்பிட, இனிமேட் அப்படி அவரை கூப்பிடவே கூடாது. லெட்ஸ் வெல்கம் வெஜ் பப்ஸ் நாராயணன். செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடும் காலபந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும்
நாராயணன் அது என்னது பூவே பூ அது காற்றுல அப்படி பூ ஆடுறதா இருக்காது, கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது அது. பட் சம் போர்ஷன்ஸ் were நைஸ். பட் நிறைய இடத்துல அந்த டச்சஸ் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னோட ஒரு இம்ப்ரெஷன் அதுதான். இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் கூட பாடும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான். யா அது என்னன்னா இம்ப்ரவைசேஷன் இஸ் ஓகே, அது பொருத்தமாக இருக்கணும். எனக்கு வேறு மாதிரி பட்டுது அது. It didn't really impress me that much. Okay, good luck. Thank you, sir. எஃபர்ட் போட்டிருக்கு நாராயண். பட் ஒரே ஒரு பிரச்சனை நாராயண், உங்களோட வாய்ஸ் த்ரோ இவ்வளோ தேவை இருந்ததா இந்த சாங்குக்குன்னு தான் ஒரு இது. எஸ்பெஷலி அந்த வாய் பேசிடும் புல்லாங்குழல் அவங்கள புல்லாங்குழல் அதல்ல அது அங்கே அவ்வளோ ஷுட் பி அது அடக்கி பாடினதெல்லாம் அது கிடைக்கல. இட் வாஸ் ஒரு ஷவுட்டிங் நிறைய இடத்துல தெரிஞ்சுது. மிச்சம் டியூனிங் எல்லாம் நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். நாராயண ஒரு பாட்டுங்கும்போது சம்டைம்ஸ் ரொம்ப கரெக்டாக ஸ்ருதி சேர்ந்து பாடும்போதும் அந்த பாட்டு ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்காம போனோன்னா இட் வில் கோ டவுன். ஸோ தட் இஸ் தி ஒன்லி ரீசன். உங்களுக்கு தெரியலையானா ஐ டோன்ட் நோ வை இந்த டைமில் அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வேணும். அதுதான் என்னோட கன்சர்ன். இது வந்து ஒரு நம்ம பேசுகிற மாதிரி தான். See, when you get emotional, you don't talk with clarity, இல்லையா? It's the message, it's communication. Singing also should be like that. Philosophical songs, அந்த மாதிரி பாட்டில் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக அது இப்போ டிஎம்எஸ் சார் பாடின மாதிரி அது அப்படி தான் பாடணும் அது. பட் திஸ் சாங் இட்ஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் அ டெண்டர் எமோஷன்ஸ். இந்த வாட்டி it just didn't happen for me. இன்னைக்கு வந்து உங்க ஃபேமிலில இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான மெம்பர் வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். யார் வந்திருக்காங்க? பாட்டி வந்திருக்காங்க. பாட்டிமா. நாராயணன் வீட்ல செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க? ராஜேஷ் கூப்பிடுவேன். கோவம் வருதா? கோவம் வராது. கோவமே வராது பாட்டிமாக்கு. ஓகே. எத்தனை வருஷமா தமிழ் டீச்சரா இருந்தீங்க பாட்டிமா? நான் 32 இயர்ஸ் இருந்தேன். வெரி குட் பாட்டிமா. மற்ற குழந்தைகளோட இவனும் நல்லா பாடுகிறான். எல்லா குழந்தைகளுமே நல்லா பாடுகிறது ஆண்டவனோட கிருபை. இது காரணம் விஜய் டிவி. நடுவர்கள் மூவரும் பயிற்சி கொடுத்த ஆசிரியரும் அதனால தான் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த சிறந்த பெரிய மேடையில் அவன் பாடியிருக்கிறான். இன்னும் மேலும் வளர்ச்சி பெற ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நான் மியூசிக்கில் ஒரு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னா அது கண்டிப்பாக பாட்டி தான் காரணம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் அப்புறம் தான் சொல்லுவேன், முதல்ல அவங்க தான், பாட்டி தாத்தா தான். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து என்ன கிளாஸுக்கெலாம் நடந்து கூட்டின்னு போய் ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் எனக்காக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய மியூசிஷியனாக வரணும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து மியூசிக் டீச்சர். பட் எங்கள் அம்மாவால் ரொம்ப சாதிக்க முடியல. பட் அந்த ஒரு இதை நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு இது. நிச்சயமாக இன்னி வரைக்கும் அவங்களோட இதில் தான் நான் இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அவங்க இருக்கிறது, என் கூட இருக்கிறது. ஓகே, கண்டிப்பா அவங்களோட பிளெஸிங்ஸ் பொதுமே உங்களுக்கு இருக்கும். அந்த பிளெஸிங்ஸோட அடுத்த ரவுண்ட்ல இங்க வந்து கலக்குவீங்க அப்படின்னு நம்புறோம். ரைட், தேங்க்யூ நாராயண். ஸோ இந்த வாரம் 2 ரவுண்டை வந்து நம்மளுடைய டாப் 14 கண்டஸ்டன்ஸ் வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதில் முதல்ல மெலடி சோலோ பாடல்களை பாடிட்டு இருக்காங்க. இந்த அடுத்ததாக நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அடுத்ததாக மெலடி சோலோ பாடுவதற்கு இந்த வாரம் மட்டுமே அவர் வந்து ஒரு ஆன்டி ஹீரோவாக மாறி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் கூப்பிட போகிறோம்.
அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக வந்து பெண்கள் மத்தியில் தான் அவர் வந்து பிரபலமாக உட்காந்துருப்பாரு. முதல் முறையாக ஆண்கள் மத்தியில் இன்னைக்கு தான் அவர் வந்து தோன்றுகிறார். லெட்ஸ் வெல்கம் கிருஷ்ணன். தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மழை வர பூமி மறுப்பதென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மழை வர பூமி மறுப்பதென்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன. அந்த இளவயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோ யாரழித்தார் அந்த இளவயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோ யாரழித்தார் நந்தவனக்கரையில் நட்டு வைத்த செடியில் மொட்டுவிட்ட முதல் பூவை யார் பறித்தார் காதலர் தீண்டாத பூக்களில் தேனில்லை இடைவெளி தாண்டாதே வசம் நான் இல்லை தொட தொட மலர்ந்ததென்ன பூவே சுட சுட நனைந்ததென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா நரம்புகள் பின்ன பின்ன நடுக்கமென்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூவே சுட சுட நனைந்ததென்ன. Krishnan, this was not your best performance because ஸ்ருதி எல்லாம் கரெக்டாக இருந்தது, நீங்கள் நினச்ச சங்கதி எல்லாம் வந்தது கரெக்டாக, பட் ரொமான்ஸ் வேணும். அது எஸ்பிபி சாரோட தட் தொட தொட மலர்ந்ததென்ன பூவே அந்த சாஃப்ட்னஸ் அண்ட் தட் ஒரு டெண்டர் எமோஷன் அது வரல. அது என்ன சித்ராவோட லிரிக்ஸ் எடுத்துன்னு வந்தேங்க சுட சுட நனைந்ததுன்னு, அதெல்லாம் வந்து இட் இஸ் லைக் இட்ஸ் அ வெரி ஃபெமினன் திங். நட்டு வைத்த இல்லை அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நெட் பிக்கிங் நாங்கள் பண்ணுறது. Now we have in top 14 we have to do nitpicking. I think you need romance in your life. அதுதான் அது வரும்போது எல்லாம் சரியாயிடும். என்ன இருக்கா? நிறைய இருக்கா? ஓ அப்படி இருந்துட்டும் பாட்டில் ஏன் ரொமான்ஸ் இல்லை? சே இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன் கிருஷ்ணன். இருக்கு ரொமான்ஸ் இருக்குது. ஆஹா பாட்டில் கொண்டு வா அது கண்டிப்பாக. பட் யூ ஆர் வெரி குட் சிங்கர் கிருஷ்ணன். நீ எது பாடினாலும் அழகாக தான் இருக்குது. லெட்ஸ் சி, நாட் யுவர் பெஸ்ட் பட் ஸ்டில் குட். டெஃபினெட்லி கிருஷ்ணனுக்கு இதிலும் நல்லா பாடலாம்.
இந்த சாங். டைனமிக்ஸ் நிறைய இன்னும் தேவை இருந்தது. அது ஒரே ஃப்ளாட்டாக ஃபுல் ஒரே மாதிரி யூ சிங்கிங். சரணம் உங்களோட ஓன் இது போட்டதில் நல்லா இருந்தது, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, போர் அடிக்கலை. பட் எகெயின் அந்த ஃபீல் நல்லா கேட்டால் அது கிருஷ்ணன் கேன் டூ தட். கிருஷ்ணன் சரியா எவ்வளோ வாட்டி கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன் அந்த சாங். பட் அது உள்ளே ஏறல. ஒரிஜினலை விட இன்னும் கொஞ்சம் இது இன்னும் நல்லா இருந்தால் நான் ஆஹான்னு சொல்லிடுவேன். பட் நல்லா இல்லை. அது உள்ளே ஏறல கிருஷ்ணனுக்கு அந்த சாங். கிருஷ்ணன், தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் திஸ் சாங். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஸ்டார்டிங் இட் வாஸ் வெரி லவ். தொட 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 மலர்ந்து, யூனோ இட்ஸ் வெரி சட்டில், வெரி சென்சிட்டிவ். பட் எனக்கு ரொம்ப சில இம்ப்ரவைசேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சது. குட் எஃபர்ட். இனிமேலாம் சும்மா நல்லா இருந்து இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ பி கேர்ஃபுல். கிருஷ்ணன், என்ன நடக்குது? நீங்கள் சொல்லணும். இதுவும் ரொமான்ஸ்லாம் ஓடுதுன்னு கேள்விப்படுறோம். இருக்காப்பா? வெக்கத்தை பார்த்தாலே தெரியும். வரும், இருக்கலாம். வருமா? ஆமாம், இந்த வயசில் வராமல் இந்த வயசில் தான் வரும். வந்துருச்சா வரலையா? ஆன் த வே. ஆன் த வே. என்ன டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்க? எங்கே? அது என்ன ஆன் த வே? பைபாஸ்ல செங்கல்பட்டு வழியா வந்துட்டு இருக்கா? வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி எப்படி வந்துட்டு இருக்கே? எப்படி வந்து ஃபாரின்ல ஏதோ வரப்போ செட்டப் சொல்கிறீங்களா? பண்ணீங்களா? முழுசாக வரப்போ சொல்கிறேன். முழுசா வரப்ப சொல்றியா? எங்க சென்னையா கேரளாவா? அங்க பாருங்க, உங்களை விட ஒரு அங்கதான் இன்னும் ஆர்வம் அதிகம். இருங்க. ஓகே, எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லு, மத்தெல்லாம் நாங்க கெஸ் பண்ணிப்போம். அந்த புள்ள இந்தியா பார்டர் தாண்டி வெளில இருக்கா, இந்தியா உள்ள இருக்கா? இந்தியாக்குள்ளே தான் இருக்கு. இந்தியாக்குள்ள தான் இருக்கு. ஓகே, இந்தியாக்குள்ள இருக்க, தமிழ்நாட்டுல இருக்க, தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கா? அதெல்லாம் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். அதெல்லாம் அப்புறமா. ஏய், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா? ஓகே, சவுத் இந்தியாவா நார்த் இந்தியாவா? சவுத் இந்தியா எதுக்கு நார்த் இந்தியாவில் போகணும்? நார்த் இந்தியா நீ நினைச்சாலும் கிடைக்காதுரி. ஓகே ஓகே, சவுத் இந்தியாவில் அந்த பிள்ளை உன்ன மாதிரி நல்லா தமிழ் பேசுமா, இல்லை என்ன மாதிரி தமிழ் பேசுமா? அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. இல்லை, வேற ஒரு மொழி. ஆமாம். சுத்தமாக தமிழ்னா என்னன்னு தெரியாது. தமிழ்லேயே பேசாத அந்த பிள்ளை. கன்னடம் பேசுமா? ஓகே, லவ் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதனால தான் இப்போ பெண்கள் மத்தியில் நீங்கள் உட்கார்றது இல்லை. எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே தானே உட்கார முடியும். எங்க இடம் கிடைச்சாலும் போய் உட்காந்துருவேன். வெரி குட் வெரி குட். கிருஷ்ணனுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னா, ஊனு கழிச்சு கூட்டி பாரு, கரெக்ட் கரெக்டா வரும் எல்லாம் இல்லையா? ஓகே, வெரி நைஸ். இப்போ போவான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ கிருஷ்ணன். ஓகே, வெரி குட். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தும், இந்த வாரம் வந்து 2 ரவுண்ட் வந்து நம்மளுடைய டாப் 14 கண்டஸ்டன்ஸ் வந்து சேலஞ்சா எடுத்து பாடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மெலடி சோலோ, அடுத்ததாக ஃபாஸ்ட் டுவேட் உங்களுக்காக காத்திருக்கு. நாளைக்கு மெலடி சோலோ பாடுறதுக்கு நிறைய பேர் தயாராக காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜட்ஜஸும் காத்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய அருமையான 4 சூப்பர் மியூசிஷியன்ஸும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அண்டில் தென் ஸ்டார்ட் பை பை ஃப்ரம் விஷ்ணு அண்ட் மாகாபானந்த். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். தேங்க்யூ. குட் நைட்.